இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 8th சம் பார்க்குறோம். கொஷின் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈஸியான கொஷின் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். குமார் ரைட்ஸ் எ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு. ஹி ஆஸ்க் ஈச் ஒன், ஒவ்வொருத்தட்ட என்ன கேட்குறாருனா, என்ன சொல்கிறாருன்னா, ஈச் ஒன் ஆஃப் தம் to copy the letter and mail to your different persons with the instructions that they continue the process similarly. என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்க மாதிரியே அதே ஃபார்மேட்டில் லெட்டர் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் நீங்கள் மற்ற ஒரு 4 பேருக்கு வேறு ஒரு 4 பர்சன்ஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. என்ன சொல்லி அனுப்பணுன்னா, அவங்களையுமே மற்ற இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணிடுறாரு, லெட்டர் கொடுத்துட்றாரு. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 4 பேருக்கு லெட்டர் அனுப்புதார். அந்த 4 பேருக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு அனுப்பின இதே லெட்டரை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு 4 பேருக்கு அனுப்புங்க, அவங்களையும் இதே மாதிரி 4 பேருக்கு அனுப்ப சொல்லுங்கள், சொல்லி அனுப்புங்க அப்படிங்காரு. புரிஞ்சுதா? ஸோ இதுதான், இந்த கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் instructions that they continue the process similarly. Okay, so assuming that the process is unaltered and it also cost ₹2 to mail one letter. ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு, அதாவது எந்த ப்ராசஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து லெட்டர் அனுப்புறதுக்கு ₹2 செலவாகுது. ஓகே, ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வென் 8 செட் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் மெயில்டு. இதே மாதிரி 8 செட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு செட்டு அவர் குமார், அவர் ஒரு 4 பேருக்கு அனுப்பிட்டார், அது ஒரு செட்டு. அந்த 4 பேர் இன்னும் 4 பேருக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அது செகண்ட் செட்டு. அது அந்த அனுப்புகிறவங்க வந்து 3ஆவது செட்டு. இதே மாதிரி 8 செட்டு அனுப்புனா மொத்தம் அனுப்பின அந்த லெட்டர்ஸ்க்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குமார் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு குமார் அவர் தானே, அவர் வந்து ஒரு 4 பேருக்கு இதே மாதிரி லெட்டர் அனுப்பிட்டார். ஸோ 4 பேருக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு ஒரு லெட்டருக்கு ₹2 4 பேருக்கு அவர் செலவழித்த அமௌண்ட்டு 8. அதுக்கடுத்து இப்போ இந்த ஒவ்வொருத்தருமே, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு அனுப்புவாங்க இல்லையா, இதே மாதிரி 4 பேருக்கு அனுப்புவாங்க இல்லையா. அப்போ அவங்க அனுப்புறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 8 இல்லையா, ஒருத்தர் ₹8 செலவு பண்ணுவார். அடுத்த ஒருத்தர் ₹8, அடுத்த ஒரு ₹8. அப்போ டோட்டலாக ஒரு 8 8 3 2 ஒரு 8 1 8 8 32. அதே மாதிரி இப்போ இதில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம 4 பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சீரீஸை அப்படியே கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளவர் ₹8 செலவு பண்ணியிருக்காரு. அடுத்த செட் ஆஃப் உள்ள 4 பீப்புள் செலவு பண்ணுறது ₹32. நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதை அப்படியே போட்டோம். இது ஒரு சீரீஸ் ஆட்டம் போதும், ஒரு ஜிபி சீரீஸ் ஆட்டம். இதை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஏ வந்து 8, ஆர் பார்த்திங்கன்னா 4. ஸோ இது >1. ஸோ அதுக்கான ஃபார்முலா n = 8 times, பிகாஸ் 8 செட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ SN = A இன்ட்டு r⁻n - 1/r - 1. ஸோ ஏ எவ்வளவு 8, ஆர் எவ்வளவு 4. × 2 4 பவர் n எவ்வளவு 8 - 1/4 - 1. ஸோ ஹியர் 8 இன்ட்டு கீழே 3 வரும். இந்த 4/8 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, 4/8ஓட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈஸியாகிடும். எவ்வளோன்னு பாருங்கள். 4 4s are 16, 16 × 4 64, 64 × 4 256. இந்த 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 256. அப்போ அடுத்து இன்னொரு 4 டைம்ஸ் அதே 256 நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்.
3, 15. So 65536 minus 1. So 8 into 65535 divided by 3. இது 3 டேபிளில் போதான்னு பார்ப்போம். 2 3s are 6, 1 3 is 3. So 8 into 21,845. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 21,845 8 டேபிளால். So 1,74,760 rupees டோட்டலாக 8 செட்டுக்கும். 8 செட்டில் உள்ளவங்களுமே அந்த கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் 8 rupees செலவு பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா அவங்க 4 லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே 4 லெட்டர்ஸ் அனுப்பும்போது அவங்களுக்கு 8 ரூபா செலவாக தான் செய்யும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 8 செட்டில் பீப்புளும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மொத்த அந்த லெட்டர் அனுப்புறதுக்கான செலவு எவ்வளவு? 1,74,760 rupees வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.